இன்னைக்கு என்ன விழாக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா மரம் செடி என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். கொய்யா மரம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள் சொல்லிட்டு அது ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள், அதெல்லாம் விழாகு. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ். வாங்க இன்னைக்கு ஒரு ஒரு மரமா பார்க்கலாம். பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஏதோ வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் பண்ணையில. இதுதான் அந்த பழம். உங்களுக்கு இது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இது ஏதோ நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பழம் தோ இருக்கு பாருங்க. நான் இப்ப பறிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் வாங்க. தோ மேல இருக்கு பாருங்க பழம். இதுல இருக்கு பாருங்க. இந்த பழம் தான். என்ன போனு கிட்ட காட்டினா இது என்ன ஜூம் ஆகுமா என்ன தெரியல. சரி வாங்க சாப்பிட்டு. நல்லாதான் இருக்கு. ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து தென்னை மரம். தென்னை மரத்தை மேல வழியா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இதுதான் நம்ம தென்னை மரம். தேங்காயெல்லாம் அறுக்கணும். ஒரு பழம் இருக்கு பாருங்க, சூப்பர் பழம். அதையும் பறிச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து கொய்யா மரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், இருந்தாலும் சொல்றேன். கொய்யா மரத்துல ஒண்ணும் இல்லை, முருங்கை மரம் காய்ச்சிருக்கு. முருங்கைக்காய்கள்லாம் இருக்கு நிறையா. இந்த வாட்டர் ஆப்பிள் பழமே இன்னும் நிறைய இருக்குது. வாங்க அதையே பறிச்சு சாப்பிடுவோம். இந்த ஒண்ணு இருக்கு பாருங்க. வாங்க நம்மால் ரிவ்யூ சொல்லுவோம். இப்ப எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா லைட்டா வந்து புளிப்பா இருக்கு பழம். அவ்வளவுதான். பழம் நல்லா இருக்கு. கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் மரம் இப்பதான் பூ பூத்திருக்கு பாருங்க. பின்னாடி ஃபுல்லா நிறைய பூ பூத்திருக்கும். இந்த மாங்காய் கொஞ்சம் நார் டைப்பு. ஆட்டுக்குட்டி என்ன பாதியிலே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. சப்பாத்தி வச்சிருக்கேன் நான். சப்பாத்தி இதுதான் ஒரு குரூப் இதுல வித்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. சப்பாத்தி 2 பழமா 3 பழம் 100 ரூபான்னு சொல்லிட்டு. ஆச்செல்லாம் இப்ப இங்க இல்ல. அதுக்கப்புறம் இங்க ஒரு தென்னை மரம், இங்க ஒரு தென்னை மரம், மாமரம். இங்கதான் அண்ணாச்சி வச்சுட்டு இருக்கான். இது பாத்தீங்கன்னா கொய்யா மரம். கொய்யாக்காய் ஒன்னே ஒண்ணுதான் காய்ச்சிருக்கு. மீதெல்லாம் யாரா பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த மாமரமும் பூ பூத்திருக்கு பாருங்க. இந்த மாமரம் அது எல்லாம் எங்க பெரியப்பா வீட்டு மரம். இந்த வாழை மரத்துல ஒரு வாழைத்தாரு. இதுல இருந்து பூவை காணும். இது வந்து காவாழைன்னு நினைக்கிறேன். அதாவது வறுக்கிறது அந்த இதெல்லாம். அதை போய் ஜூம் பண்றா, அப்படியே போடா கிட்ட எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போ, அப்படியே கிட்ட வரைக்கும் போ காட்டு. அதான் வாழைக்காய். கீரை காட்டுறேன் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மேல தண்ணி இருக்குது இந்த இடத்துல. இதுன்னா ஒரு 1 2 ஒரு 3 அடி தான் இருக்கும். 3 அடி ஃபீட் தான். அதான் என் நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் ஊத்துன்னு சொல்றல, அது பக்கத்துல ஏரி இருக்கிறதால இவ்வளவு மேல இருக்குது. நீ வேற ஏதாவது நினைச்சிக்காதீங்க தண்ணி தரையில கிடக்குன்னு. அந்தாண்டதான் ஏரி இருக்குது. ஸோ அதனால தண்ணி மேலேயே இருக்குது. இதை வச்சுதான் இங்க இருக்கிற நாங்க இந்த அண்ணாச்சி, தென்னை மரம், வாழை, மாமரம் எல்லாத்துக்குமே தண்ணி விடுவோம். அது மோட்டர் போட்டு தண்ணி விடுறத உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல இன்னொரு வீடியோல காட்டுறேன். இதோட கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் தேக்க மரம் வச்சேன், செத்து போச்சு. அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறா. தேக்க மரம் வச்சேன், செத்து போச்சு. அங்கண்ட போகுது அப்படியே கட்டிக்கும். அடுத்து செம்மரம் வச்சா அதுவும் செத்து போச்சு. மககனி வச்சா அது மட்டும் தான் கொஞ்சம் உயிரோடு இருக்கு. அடுத்த ரவுண்டு தென்னை மரம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் ஆடு விட்டு மேய்ச்சி போடுறாங்க. கொஞ்சம் ஆடு விட்டு மேய்க்காதீங்க யாரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தென்னை மரம் கூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொண்டாந்து வச்சு போடுறேன். எல்லாம் ஆடை விட்டு மேய்ச்சி போடுறீங்க. இப்ப இது சும்மா ஏதோ தரையில மாடு கட்டுறதுக்கோ ஆடு கட்டுறதுக்கோ வச்சிருக்க குச்சி கிடையாது. இது வந்து மககனி. இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சு. இங்க இந்த ஏரியாவில் வச்சா அவ்வளவுதான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தென்னை மரம். தென்னை மரம் இருக்குது. அதுல செம்மரம் இருக்குது. செம்மரம் இருக்குதுன்னு வந்து திருட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. அது இப்பதான் இந்த 30 கண்ணா இருக்குது. அதுக்கு மககனி இங்க வளர்ந்துருக்கு பாருங்க. இதுதான் கொஞ்சம் நான் வச்சிருக்கல ஒரு 2 மரம் தான் என்கிட்ட மககனி இருக்கிறதுலே. இந்த 2 மரம் தான். இது 2, அப்புறம் இது 1. மொத்தமே 3 ஒரு 3 4 மரம் தான் இருக்கு என்கிட்ட மககனி வச்சிருக்கிறதுலே பெருசா.
வாங்க அடுத்தது, அதுவும் தென்னை மரம், அதுவும் மககனி தான். இதான் என் தோட்டத்துல உள்ள எல்லா மரமும். இந்த மாமரம் வந்து செந்தூரா மரம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க நிறைய பிஞ்சு எல்லாம் இப்பதான் விட்டுருக்கு பாருங்க. நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. செந்தூரா பழம் டேஸ்டா இருக்கும் இது. இப்ப இந்த மரம், ஆமா, என்னால இப்போதைக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் கிட்டத்தட்ட இவ்வளவு ஹைட் தான் இருக்கும் இந்த மரம். இவ்வளவு ஹைட்ல வச்சேன். இத மலைவேம்பால் நிலவேம்பான்னு தெரியல, மலைவேம்புன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சின்னதாக கொண்டு வந்து வச்சேன், நல்லா பெருசாயிடுச்சு. இன்னொன்னு அது பக்கத்துலேயே சின்னது, இன்னொன்னு அதுக்கப்புறம் வாங்கி வச்சேன். இது நல்லா ஹைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு மாமரம். இது மாமரம் வந்து பழம் மட்டும் டேஸ்டா இருக்கும். ஊறுகாய் போடலாம் அந்த மாமரம் வந்து. இந்த மலைவேம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மலைவேம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து டன்னு 2000 சொல்லி விற்கிறாங்க. வெளில வீடியோல தான் பார்த்துருக்கேன் நான். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நம்ம மாநில மரம் பனைமரம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த எண்டுல இருந்து இந்த பக்கம் இந்த கரை ஓரம் வரைக்கும் நாங்க பனைமரம் ஃபுல்லா வச்சிருந்தோம். இங்க இருந்து அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பனைமரம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பக்கம் வாங்க, நான் அதாவது இந்த எண்டு இதோ இப்ப போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த எண்டுக்கு அப்புறம் அந்த பனைமரம் இருக்கான்னு பாருங்க. இப்ப இது வரைக்கும் பனைமரம் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த பக்கத்துல பனைமரம் எவ்வளவு ஹைட்ல இருக்கு, பனைமரம் அதாவது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்ப அந்த பக்கத்துலலாம் பனைமரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். அது வரைக்கும் இருக்கும், அது ஏரியோட கடைசி அது. இப்ப அதுல இருந்து அப்படியே இந்த பக்கம் வாங்க, அங்க நல்லா ஹைட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்க ஒன்னே ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. இன்னும் வந்து அதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வளர்ச்சி. பக்கத்து கொள்ளைக்காரங்க நெருப்பு போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க. பனைமரம் எதுக்கு இருக்குன்னே தெரியாம எரிச்சு வச்சிருக்காங்க. பனைமரத்தை வெட்டினா அதோட பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம இருக்காங்க போல. அதாவது அது வரைக்கும் வச்சிருப்போம் நாங்க. இதுலயே நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கும். அந்த பக்கம் வந்து இன்னொருத்தர் வச்சது. அந்த பக்கம் ஃபுல்லா பனைமரம் இருக்கும். அது இதே உள்ளூர்ல வச்சதுதான். இந்த பக்கம் ஃபுல்லா நாங்க வச்சிருந்தோம். அந்த பக்கம் ஃபுல்லா பனைமரம் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, பனைமரம் எதுக்கு வச்சதுன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்காக. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்களே. இங்க அதாவது இந்த ஓரத்துல தான் அந்த பனைமரம் எல்லாம். இப்ப நான் அந்த பக்கம் போறேன், அதையும் வந்து பாருங்க. அது மாதிரி இந்த ஏரியில தான் நிறைய வெறா மீன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இந்த ஏரியில மீன் பிடிக்கல. வெறா மீன், கெண்டை, நிறைய மீன் இருக்கும் இந்த ஏரியில. இப்பெல்லாம் யாரும் பிடிக்கிறது இல்லை. இப்ப பாருங்க, இந்த பக்கம் அந்த பனைமரத்தோட ஈல்ட பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். அதாவது நம்ம நிலம் எண்டு வரைக்கும் இருக்கும் இந்த பக்கம். இந்த பனைமரத்தோட ஈல்டையும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டிஃபரன்ஸ்லாம். ஆமா, இந்த ஏரியா ஃபுல்லா வரும் மாந்தோப்பு இருந்தது. இப்ப இந்த இடமே காணாம போயிட்டு கண்டு. இதான் எங்க ஏரியோட அழகை பார்த்துக்கோங்க. ஏரியிலயும் தண்ணி எல்லாம் குறைஞ்சு போயிருக்குது. கட் பண்றா, காப்பிரைட் விழும். இந்த ஏரி உள்ள ஒரு வாத்து எதை நோண்டிட்டு இருக்குங்க. யாராவது வாத்து விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, வாத்து ஒண்ணு தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்கு. அந்த இடங்கள் தான் மாந்தோப்பு. முன்னாடி எல்லாம் மாந்தோப்பு இருந்த ஏரியா. நான் இங்கேயும் ஒரு சமூக சேவை தான் செஞ்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். நான் இங்க 2 புங்க மரம் வச்சிருக்கேன். இந்த ஏரியாவில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மற்ற எதுக்கு வந்தாலும் சரி, இங்கதான் நிழலுக்காக ஒதுங்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இங்கே உட்காந்துக்கிட்டு என் தென்னங்கண்ணி மேய்க்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் எப்பயோ ரேரா தான் இந்த ஏரியாவுக்கு வருவேன். ஸோ ஏன்னா என்ன இருந்துட்டு போறோம், யாரோ உட்காந்து நிழலுக்காக இலைப்பாரிட்டு போறாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்கு. அது மாதிரி இந்த பக்கத்துல வேற எங்கேயும் மரம் அவ்வளவுக்கு இருக்காது. என்னோட இடத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த மரம். சுத்தி பார்த்தாலே தெரியும், எம்டியா இருக்கும் எல்லா இடமுமே. என் இடத்துல மட்டும்தான் நிழலுக்காக நான் மரம் வச்சிருப்பேன். ஸோ இங்கதான் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் இவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, வேற ஏதாவது கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வச்சிருக்க மரங்கள், அந்த பழம், இதை பத்தி தான் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். பாய் பாய் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி ராஜ்.